தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து சர்க்குலர் வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் ஸ்பெஷல் எடுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எடுகேஷன், பிஎஸ்சி பிஎட் அண்ட் பிஏ டிகிரி எக்ஸாமினேஷன் ஜூனில் நடக்க போகுது. அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. I am to inform you that the students admitted for BEd Special Education degree programs during the academic years mentioned is eligible to appear for the June 2020. யார் எந்த வருஷத்துலேருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சுருந்துருக்கலாம், அவங்கெல்லாம் யார் அரியர் எழுதலாம், அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாக்கா 2021 அகடமிக் இயரில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து எல்லாருமே அரியர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அரியர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் அரியர்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே தேர்ட் செமஸ்டர் எழுத முடியாது. ஈவன் செமஸ்டரில் எந்த தேர்ட் செமஸ்டரும் எழுத முடியாது. ஆட் செமஸ்டரில் எப்போ அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் வருதோ அவங்க கூட தான் எழுத முடியும். ஸோ மிச்ச செமஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே அரியர் எக்ஸாம் எழுதலாம். அரியர் எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி கரண்ட்டாக இருக்கிற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபோர்த்து செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அரியர் இருந்துச்சு ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் அப்படின்னா அதையும் எழுதலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு செமஸ்டர், இங்கே தேர்ட் செமஸ்டர்ஸும் ரெகுலராக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தது ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்படின்னு அரியர் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் செமஸ்டரில் இப்போ எழுதும் போது சேர்ந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது பிஎஸ்சி பிஎட் பிஏடுக்கானது. அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ் இதில் தான் வருது. தியரி பேப்பருக்கு ஒரு தியரி பேப்பருக்கும் 200 rupees நம்ம சப்மிட் பண்ணோம். ஸ்டேட்மெண்ட் மார்க்ஸுக்கு 100, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு 400. ஃபோர்த்து செமஸ்டர் முடிக்க போகிறீங்க இல்லையா, ஃபைனல் இயர். ஸோ இந்த ஃபீஸையும் சேர்த்து அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டுக்கு நீங்கள் 750 கட்டணும். அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் 650 கட்டணும். ஸோ டோட்டலான அமௌண்ட்டை உங்கள் காலேஜ் சொல்லி அவங்க பே பண்ண சொல்லுவாங்க. இது பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் வைவாக்கு இவ்வளோ ஃபீஸு, அதே மாதிரி 100 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்க்கு. ஸோ எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ராக்டிக்கல் வைவா நடக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த ஃபீஸ் பே பண்ணணும். ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் பிஏடு 8th செமஸ்டர் படிக்கிறாங்க, அவங்களும் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும். அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ்க்கு லாஸ்ட் டேட் வித்தவுட் பெனாலிட்டி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் June 6 to 16th 6. அப்போ 16ஆம் தேதி வரைக்குமே பெனால்ட்டி இல்லாமல் கட்டலான்னு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த கேலண்டரில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே வித் பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபைன் இன்னும் போடல. ஃபைன் போடுறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே ஃபைனோட நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சீக்கிரமாக வந்துடும். எக்ஸாம் ஃபீஸ் கேட்டுட்டாங்க, இந்த டேட்குள்ளார கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 20ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்னு போட்டாச்சு. ஜூன் மாதம் எக்ஸாம்னு போட்டு தான் இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிலே பண்ணாதீங்க. எந்த வீக்காக இருந்தாலும் இந்த ஜூனுக்குள்ளார எக்ஸாம்ஸ் வந்துடும். The principals are requested to collect the above mentioned exam fees from the students and remit at the same through online. ஸோ எக்ஸாம் ஃபீஸை ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அரியர் இருக்குது, யார் ரெகுலர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை, எல்லா ஃபீஸையும் நீங்கள் கட்டிடுங்க. இட் இஸ் ஆல்சோ மென்ஷன் தட் நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன். இங்கே கரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். இனிமேட்டு எந்த எக்ஸ்டென்ஷனும் கொடுக்க மாட்டாங்க 20ஆம் தேதிக்குள்ளார. முன்னாடிலாம் 20ஆம் தேதி கொடுப்பாங்க, மறுபடியும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஒரு 25 அந்த மாதிரி. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேட் வில் பி என்டர்டைன்ட் பை த யூனிவர்சிட்டி அட் எனி காஸ்ட். ஸோ எந்த ஒரு தேதியும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்தந்த தேதிக்குள்ளார நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை கட்டிடணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடணும். எக்ஸாமினேஷன் சென்டருக்கான சர்க்குலரும் வந்துடுச்சு. ஸோ ஜூன் மந்த் எக்ஸாமினேஷன் சொல்லி போட்டுட்டாங்க. நீங்கள் அதனால் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.